இன்னைக்கு உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கா? இல்லை ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய பூகம்பமாக மாறுதா? நீ சரியில்லை, உனக்கு புரியாது அப்படின்ற டைலாக் இல்லாத வீடே இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, உங்களோட டிஎன்ஏவிலேயே இருக்குது. இதை சரி பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் அடிமட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற அறிவியல் உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டையே வராது, வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். The Seventh Sense. இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு டைம் மிஷனில் ஏறி 2 லட்சம் வருஷம் பின்னாடி போய் காட்டுக்குள்ளே மனுஷன் வாழ்ந்துக்கிட்டா இருந்தான் இல்லையா, அந்த பீரியடுக்கு நம்ம போய் ஆகணும். மனுஷன் நாகரிகமாக வாழ ஆரம்பித்து ஒரு 5000 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதனால் நம்மளோட மூளை பழைய காட்டில் வாழ்ந்த முறைப்படியே இயங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஆணோட ஒரே வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வேட்டையாடுறது, ஹண்டிங். பெண்ணோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருந்து குடும்பத்தை பாதுகாக்கிறது. இந்த 2 லட்சம் வருஷம் பழக்கம்தான் இன்னைக்கு நம்ம மூளையில் ஒரு ஹார்ட்வேர் மாதிரி அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்போ இதன் காரணமாக ஆணோட பெண்ணோட மூளையில் இருக்கிற ஒரு வடிவமைப்பில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை, அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல போகிறேன். நம்ம மூளையில் இடது பக்க மூளை, வலது பக்க மூளை அப்படின்னு 2 இருக்குது. அதை இணைக்கிற பாலம் தான் கார்பஸ் கலோசம். பெண்களோட மூளையில் இது இயற்கையாகவே தடிமனாக தான் இருக்கும். காட்டில் ஆபத்து வந்தால் உடனே உணரணும், உணவை சேகரிக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், இப்படி எல்லா வேலையும் ஒட்டுக்கா பார்க்கணும், ஒரே நேரத்தில் பார்க்கணும். அதுக்காக தான் இயற்கை அவங்களோட மூளையை இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஒரு மாற்றி வச்சிருக்கு. ஆனால் ஆண்களோட மூளை இந்த பாலம் ரொம்பவே மெலிசாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டால், வேட்டையாடுறப்ப கவனம் சிதறக்கூடாது, சத்தம் கேட்டாலாம் அந்த சத்தத்தில் கவனம் போயிடக்கூடாது. அந்த இறையும் மேலே கரெக்டாக குறிபார்த்து அந்த கவனம் முழுக்க அது மேலேயே இருக்கணும். அதனால தான் இயற்கை உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையுமான தொடர்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சிருக்கு. சரி, இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு வாங்க. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் ஆணோட மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அன்பு, ரொமான்ஸ், பாசம் அப்படிங்கிற எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடும். ஒரு ஆண் அவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னா அவரோட மூளை அந்த பிரச்சனையை தீர்க்க போராடிட்டு இருக்கு. அதாவது ஒரு வேட்டையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அவர் ஒரு கணவர் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் மனைவியை வெறுக்கலை, அவர் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கணவர் இந்த மாதிரி இருந்தாருன்னா மனைவிகள் என்ன நினைக்கிறாங்க? கிட்ட முகம் கொடுத்தே பேசல, என் மேலே பாசமே இல்லை அப்படின்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படி அமைதியாக இருந்துட்டு திரும்ப உங்ககிட்ட பேசினார் அப்படின்னா அவர் பிரச்சனையெல்லாம் மனசை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் திரும்பவும் எரிஞ்சு விழுந்தாரு, மனைவி மேலே எரிஞ்சு விழுந்தாரு அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆண்கள் கிட்ட இந்த அமைதி அல்லது விலகல், அதாவது ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது, ஒரு தனியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான அமைதி அல்லது விலகல் 1 மணி நேரத்துல இருந்து சில மணி நேரங்கள் இல்லை ஒரு நாட்கள் கூட நீடிக்கலாம். இதுதான் இதுக்கான டைம் லிமிட். சரி, பெண்கள் இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? கணவர் ஆஃபீஸில் இருந்து வந்ததுக்கப்புறம், வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஏதோ அமைதியாக உட்காந்து ஒரு யோசனையில் இருக்காரா? அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண வேணாம். என்னங்க அப்படி ஏதாவது கேட்டு நச்சரிக்கிறது வேணவே வேணாம். அவரோட மூளை ஆஃபீஸ் மோட்ல இருந்து மாறி வீட்டோட மோடுக்கு மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எரிஞ்சு விழுவார். இல்லை அப்படின்னா இன்னும் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு டீக்கு இது கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தனியாக விட்டீங்க அப்படின்னா இது மேஜிக் மாதிரி அவரே யோசிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட உங்ககிட்ட பேசுவார். ஸோ பெண்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பேசியாச்சு. நம்ம அடுத்த ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு திங்கிங்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என்னை ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் திரும்ப மறுபடியும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அடுத்து மனைவி, அதாவது பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா உடனே டக்குன்னு அவங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்றாதீங்க. ஏன் இதுதான் தீர்வு, இப்படி தான் பண்ணணும், இதை எப்படி பண்ணிக்கணும், ஏன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஏன் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான சொல்யூஷனை கொடுத்துடாதீங்க. அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக உங்ககிட்ட பேசலை. எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் எமோஷன் பில்டப் ஆகிருக்கும். அதாவது
உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்க உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேச பேச அவங்க மைண்டில் இருக்கிற எமோஷன் எல்லாம் குறைஞ்சிடும். அதாவது ஒரு வடிகாலாக வந்து பேசுறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இப்படி ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு அவங்களோட உணர்வுகளை வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேட்கும்போது ஓ அப்படியா, ஓ அப்படி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டோனை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க முழுசாக அவங்களோட எமோஷன் தீர்ந்த உடனே அவங்க பேசுகிறத நிறுத்திட்டு ரீசார்ஜ் ஆகிடும் அவங்களோட மைண்டு. அதாவது அவங்க உடம்புல எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கும்போது கார்டிசால் அப்படின்ற கெமிக்கல்லாம் வந்து சுரந்து போயிட்டுருக்கும். அது முடிஞ்சு தீர்ந்த உடனே அவங்களுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற கெமிக்கல் வந்து கிடச்சிடும். பெண்களோட மூளையில் லிம்பிக் சிஸ்டம், அதாவது உணர்ச்சிகளுக்கான ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம வச்சு புரிஞ்சுக்கலாம். அந்த ஹெட் ஆஃபீஸில் இருந்து லாங்குவேஜ் சென்டர், அதாவது பேசுறது அப்படிங்கிற ஒரு சென்டரோட அவங்களுக்குள்ள ஒரு ஹைவே ரோடு மாதிரி ஒரு கனெக்ஷனே மூளையில் பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் பேச பேசத்தான் அவங்க மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே வந்து குறையும். ஸோ பெண்கள் பேசுறது அப்படின்றது வெறும் சும்மா இல்லை, அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கு இந்த கணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இது காட்டில் வாழ்ந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது ஓகே. இனி அடுத்தது, அதாவது பிறந்த இடத்துல இருந்து ஒரு பெண் அப்படின்னா அவள் பிறந்த வீட்டில் 20 வருஷம் வாழ்ந்திருப்பா. ஒரு ஆண்னா பிறந்த வீட்டு சூழ்நிலையில் ஒரு 20 வருஷம் வாழ்ந்திருப்பான். அதில் நிறையா விஷயங்களை அவன் மைண்டில் கற்றுக்கிட்டு வந்திருப்பான். அவனோட மைண்ட் அப்படின்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி தான். வந்து சின்ன வயசுலேருந்து நடக்கிற விஷயங்கள், பார்க்குற பழகிற கேட்குற விஷயங்களை வந்து அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதே ரெக்கார்ட் தான் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு கணவனோட மைண்ட்லேயும் மனைவியோட மைண்ட்லேயும் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கத்தி பேசுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டப்படுவாங்க. இதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, இல்லை வேற ஏதாவது சூழ்நிலையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நடந்ததோ அதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்க இப்படி வளர்ந்துருக்காங்க. அதனால உங்ககிட்டையும் அதே மாதிரியே இருக்காங்க. நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை வேற, அவர் வளர்ந்த சூழ்நிலை வேற. புரியுதுங்களா? சில பேர் சண்டை வந்துருச்சு அப்படின்னா பேசாமல் அப்படியே இருந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டால் சைலண்டாக இந்த மாதிரி இருந்து பழக்கமாக இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே இருந்துப்பாங்க. இந்த சைலண்டாக இருக்கிறது கணவனோ மனைவியோ சைலண்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு அதை பார்த்து இன்னும் கடுப்பாகும். இது வந்து உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக இல்லை, மேபி வந்து சைலண்டாக இருந்தால் அது தீந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைலண்டாக இருக்கலாம். இது அவருக்கு தெரிஞ்ச ஒரு சமாதான முறைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது பற்றாக்குறை மனநிலை. இது வந்து சின்ன வயசில் ரொம்பவே பொருளாதார சிக்கலில் வாழ்ந்தவங்க ஒரு சின்ன சோப்பு தீந்துட்டா கூட ஐயோ அதுக்குள்ளே தீந்து போச்சா அப்படின்னு பதறுவாங்க. இப்படி பல நூற்றுக்கணக்கான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா அவங்களோட வளர்ந்த முறை, அவங்க வளர்ந்த இடம், அங்கே பார்த்த கேட்ட புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அவங்க ஃபேஸ் பண்ண சூழ்நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட பார்ட்னரோட மைண்டை வடிவமைச்சிருக்கு. அதனால உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் எரிச்சலோ கோபமோ அடைய தேவையில்லை. ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டால் போதும். அவங்க மேலே கருணை தான் வரணும். அவங்கள இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் உங்ககிட்ட வந்து அந்த சண்டை அப்படின்ற லெவலுக்கே போகாமல் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். கல்யாணம் ஆகி வந்துட்ட உடனே உங்களோட கணவரோ மனைவியோ அவங்களோட குணத்தை டக்குன்னு மாற்றிக்க முடியாது. அது காலப்போக்கில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். உடனடியாக மாற்றணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் உங்கள் மனசில் ரொம்பவே அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக நிலச்சி நிற்கும். இந்த புரிதல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்கள் வீடு போர்க்களம் கிடையாது, ஒரு பூந்தோட்டம். அடுத்து பார்க்க போகிறது பயங்கரமான ஒரு வில்லனை பற்றி பார்க்க போகிறோம். அது நம்மளோட மூளைக்குள்ளே இருக்குது. அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம RAS ஃபில்டர். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கணவனோ மனைவியோ 9 நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனால் அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணுவாங்க. அதாவது சொல்லப்போனால் ஒரு ஞாபக மறதின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அந்த தப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டும் உங்களோட பிரெயின். இது என்ன அப்படின்னா நீங்கள் இவர் பண்ணுறது தப்பு, இவர் தப்பானவர், இல்லைனா இவங்க தப்பானவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த தப்பை மட்டுமே உங்களோட மைண்டு ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். அதாவது RAS ஃபில்டர் ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். ஏன்னா அது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான எவிடன்ஸையே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கும். நம்ம ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறதே வந்து இந்த RAS ஃபில்டர் தான். இந்த மாதிரி உங்களோட பார்ட்னர், உங்களோட துணை வந்து தவறு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட் கேப் எடுத்து உண்மையிலுமே இது வந்து இவங்க பண்ணுறது தானா, இல்லை எனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, அவங்க பண்ணுற நல்லதுலேயும் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த ட்ரை பண்ணுங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே, புரிஞ்சிருச்சு. நீ வந்து டைரெக்டாக வந்து ஒரு ரியல் டைம் சண்டைவே நம்ம பார்த்துருவோம். ஒரு வீட்டில்
கணவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப லேட்டாக ஒரு 11 மணி வாக்கில் வராரு. டெய்லியும் 7 மணிக்கு வரவர் இன்னைக்கு 11 மணிக்கு வராரு. வழக்கம் போல் வருவாரா அப்படின்னு காத்திருந்த அவங்க மனைவி 10 மணிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எரிச்சல் அடைஞ்சு கோபம் வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட காத்துட்டு இருக்காங்க. கணவர் கதவை நீக்கிட்டு அப்படியே உள்ள வராரு. யோ எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வந்த அறிவில்லையா அப்போ அப்படின்னு ஃபயர் ஆகுறாங்க. எங்க இருந்து வருகிறை நீ மனுஷன்தனா? எனக்கு ஆபீஸ்ல வெள்ள இருந்துச்சுன்னு உனக்கு புரியாதா? கணவர் அவர் வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் ஓவர் டைம் போட்டு அவரோட பாஸ் ஏற்கனவே திட்டி அனுப்பிச்சிருக்காரு. வந்து பார்த்துட்டு என் உனக்கறிவு இல்லையா அப்படின்னு உடனே அவங்க 2 பேரும் சண்டை ஃபயர் ஆகுது. சண்டை பயங்கரமாகி வெடிச்சு கைகளை வரையும் போயிடுது. அப்படியே நிறுத்துங்க. இப்போ அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே ரிவைண்ட் பண்ணி போங்க. நம்ம அந்த கணவனோட மைண்டுக்குள்ளேயும் மனைவியோட மைண்டுக்குள்ளேயும் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மனைவி கோபமாக கத்தும்போது மனைவியோட பிரெயினில் இந்த அமிக்டலா அது வந்து உங்களுக்கு ஆன் ஆகிருக்கும். அதாவது இந்த பயம் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு. மனைவி கத்தும்போது உடனடியாக கணவரோட மைண்ட்லேயும் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு புலி தாக்க வர்ற மாதிரி அந்த அமிக்டலா ஆன் ஆகிடும். இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட அறிவு பகுதி இந்த அறிவு பகுதியை அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். இதுக்கு பேர் அமிக்டலா ஹைஜாக்னு பேர். அதாவது கணவனோட மைண்ட்லேயும் அறிவு வேலை செய்யாது, மனைவியோட மைண்ட்லேயும் அறிவு வேலை செய்யாது. கண்ணா அப்படின்னா காட்டுத்தனமாக சண்டை போட்டுக்குவாங்க. இது எதுக்கு அப்படின்னா காட்டில் அந்த காலத்தில் புலி கிளியெல்லாம் வந்தது அப்படின்னா அதை நம்ம எதிர்த்து ஓடுறதுக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது எதிர்த்து சண்டை போடணும் இல்லைன்னா ஓடி போயிடணும். அதுக்கான ஒரு அலாரம் மாதிரி. ஸோ அது ஆக்டிவேட் ஆன உடனே இவங்களுக்குள்ள வந்து இவங்களோட நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. கண்ணா அப்படின்னா கற்றுக்குவாங்க எந்த வித லாஜிக்கே இல்லாமல். ஸோ யாராவது சண்டை போட்டு அன்னைக்கு சண்டையில் அப்படி பேசிட்டாரு அன்னைக்கு சண்டையில் அப்படி பேசிட்டா அப்படின்னு ஏதாவது மனசில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சண்டை போடுற நேரத்தில் அவங்களோட அறிவு பகுதியை முடக்கிடும். அதனால அவங்க கான்சியஸாக அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிறது தான் வந்து நிஜமான உண்மை. இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சு விட்ருங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். அது இது எது அப்படின்றது. அதாவது நடந்தது அது எது அப்படின்னு நம்ம சொல்லணும். நடந்தது வந்து நீங்கள் லேட்டாக வந்தது, அதனால நீங்கள் ஃபீல் பண்ணது எது அப்படின்னா எனக்கு பயமாக இருந்துச்சு, இந்த மாதிரி லேட்டாக வந்ததுனால ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. அடுத்தது சொல்யூஷன் எது, இனிமேல் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அது இது எது, இதுதான் ஃபார்முலா. அதாவது நடந்ததை சொல்லணும், அடுத்தது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு வலிச்சது அப்படின்னு சொல்லணும், அப்புறம் வந்து இதுக்கான சொல்யூஷன் எது அப்படிங்கிறதையும் சொல்லணும். நேதான் தமாடம் நான் ரொம்ப பயன்புத்தேன். இனிமே தமாதமானா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிதி மன்னிச்சுதுதி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலாவை நீங்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லை எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த கோபம் சண்டை இது வர்ற இடத்துல நீங்கள் உடனடியாக அவங்கள குற்றச்சாட்டு சாட்டாமல் ஏன்னா இப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதுனால அமிக்டலா ஆன் ஆகாது. நேராக அவங்களோட அறிவு பகுதி ஆமாம் சரி நான் லேட் ஆகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாட்டியிலேருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீ மோசம் அப்படின்னு டைரெக்டாக சண்டை பிடிச்சா அங்கே ஃபைட்டு, இல்லை எனக்கு வலிச்சுது அப்படின்னு நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அங்கே வரப்போகிறது அன்பு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிறதுல 2 பேரும் வந்து ஒரே இடம் ஒரே சூழ்நிலையை ரொம்ப அதிக நேரம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் வந்து ஒரு சலிப்பு அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதையும் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும். அடுத்தது வந்து அன்பை செயலில் காட்டுறது. அன்பை வந்து எப்படி செயலில் காட்டுறது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தேவையான உதவியை மியூச்சுவலாக, அதாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அவங்கள கவனித்து அவங்களுக்கு தேவையான உதவியை அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே டக்குன்னு செஞ்சு கொடுக்கறது. இதுதான் வந்து உண்மையான அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஆகும். இப்போ திருமணம் அப்படின்னாலே நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு. அதாவது ஆண் 100% இருக்கணும், பெண்ணும் 100% இருக்கணும். 2 பேரும் முழுமையாக அவங்கள வந்து முழுமையாக ஏற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களோட முக்கியத்துவத்தை மாற்றி கொடுத்துக்கணும். அதாவது மனைவி வந்து கணவனுக்கு 100% முக்கியத்துவம் தரணும். அதே மாதிரி கணவர் வந்து மனைவிக்கு 100% முக்கியத்துவம் தந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும், இவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணும். இப்படி முக்கியத்துவத்தை மாற்றிக்கிட்டா உன்னோடது என்னோடது அப்படிங்கிறது மறைஞ்சு
நாம், நம்மோடது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் பேசும்போதே வந்து நான், நீ அப்படிங்கிறது தூக்கிட்டு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் கொண்டு வந்தீங்கன்னாவே அது செயல்லையும் வந்து பிரதிபலிக்க தொடங்கிடும். இந்த முக்கியத்துவத்தை மாற்றி கொடுத்துக்கிறதும் வந்து இங்கே ஒற்றுமைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டியது எல்லாம் வந்து செயல்படுத்திட்டு அதுக்கும் மேலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் கணவர் விஷயத்துலையோ மனைவி விஷயத்துலையோ எது நடந்தால் நீங்கள் நிம்மதியாக நிறைவாக இருப்பீங்களோ அதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் ஒரு பழைய கசப்பான நினைவுகள், சண்டை போட்டது இதெல்லாம் வருதோ, ஒரு கோபம் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற கோபமும் குறையும். இப்போ நம்ம ஈர்ப்பு விதி பற்றி பார்ப்போம். உங்களோட மனசும் வந்து லேசாகிடும், உங்களோட பாரமும் குறையும், உங்களோட வைப்ரேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாகும். ஈர்ப்பு விதியில் சொல்கிற மாதிரி நினச்சதெல்லாம் உங்கள் காலடியில் வந்து விழுவும். இதுதான் வந்து கணவன் மனைவி உறவுகளோட ரகசியம். இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க. இல்லை அப்படின்னா அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். வீட்டில் சண்டை இருந்தது அப்படின்னா மனசு, அதாவது பிரபஞ்சம் முழு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்காது. நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதையே தான் வந்து நீங்கள் ஈர்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறதே நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதையே தான் வந்து ஈர்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, மனநிலை, இருக்கிற நிலையவே வந்து மாற்றக்குண்டான ஐடியாக்கள் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. செயல்படுத்தி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ரிலேஷன்ஷிப், மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் உறவுகளை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதோட நம்ம வந்து பார்ப்போம். அது வரைக்கும் இதை செயல்படுத்தி பாருங்கள். நன்றி நண்பர்களே.